சமைக்கும்போது ஒரு லவ்வோட சமைக்கணும்டா. அதான் பாதி ருசியே. வெங்காயம் நறுக்கும்போது கூட ரசிச்சு நறுக்கணும், லவ்வோட. வணக்கம் அண்ட் வெல்கம் டு இன்லாஸ் சமையல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டிஷ் ஸ்பெஷல் கொடுவா மீன் குழம்பு. இந்த குழம்பு செய்யறதுக்கு என்னென்ன தேவை, எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. வணக்கம்ங்க. இப்போ மருமக சொன்ன மாதிரி இந்த கொடுவா மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ஸ்பெஷல் மீன் தான். குழம்பு வைக்கிறதுக்கு மீன் 1 கிலோ வாங்கி நல்லா சுத்தமாக கழுவி வச்சுருக்கிறேன் பாருங்கள், குடலெல்லாம் இல்லாமல். அதுக்கு தேவையான பொருள் பச்சை மிளகா ஒரு 3 2ஆக உடச்சி வச்சுருக்கேன், கொஞ்சம் சின்ன வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, 2 தக்காளி. இதில் வந்து புளி கரைச்சல் ஒரு கடாயில் கொஞ்சம் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கிறேன். இது வந்து தண்ணி பால், தேங்காய் பால், தண்ணி பால். உங்களுக்கு தேங்காய் பால் வேணான்னா நீங்கள் சேர்த்துக்க வேணாம், நாங்கள் வந்து தேங்காய் பால் சேர்த்துக்கிறோம். அதனால் சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும், சேர்த்துக்கலாம். அப்புறம் இது வந்து தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் வெங்காயம். இப்போ அதை எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ இந்த புளி கரைச்சலில் நான் வந்து 2 ஸ்பூன் தனியாத்தூள், வெறும் தனியாத்தூள் 2 ஸ்பூன் சேர்க்குறேன். மிளகாத்தூள் 2 கரண்டி, இந்த கரண்டியில் 2 கரண்டி மிளகாத்தூள். ஏற்கனவே நான் இந்த வீடியோ போட்டிருக்கிறேன் மீன் குழம்பு, அது வந்து நம்ம எல்லாம் சொன்ன மாதிரி தாளித்து செஞ்சுருக்கிறேன். இது ஆமாம், கொடுவா மீன் குழம்பு ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம், அந்த வீடியோ செக் பண்ணுங்கள். இது வந்து ஸ்பெஷல் கொடுவா மீன் குழம்பு, அதாவது இந்த கொடுவா மீன் வச்சு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஸ்டைலில் இந்த மீன் குழம்பு செய்கிறாங்க. டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இது வந்து மஞ்சள் தூள் 1 கரண்டி, ஒரு சின்ன ஸ்பூனில் மிளகு தூள் 1 ஸ்பூன், இந்த ஸ்பூனில் அதே ஸ்பூனில் ஜீரகத்தூள் 1.5 ஸ்பூன், கொஞ்சம் காஷ்மீர் சில்லி மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு 1 ஸ்பூன். பத்தலைன்னா நம்ம அப்புறம் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் போட்டுட்டு நான் இப்போ இந்த வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாம் இதில் சேர்க்க போகிறேன். இப்போ வெங்காயத்தை சேர்த்துக்குவோம், இல்லை கருவேப்பிலையை சேர்த்துக்குவோம், பச்சை மிளகா, அதுலேயே நம்ம இந்த தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி நல்லா பழமாக எடுத்துக்கிடணும். நீங்கள் இந்த மாதிரி குழம்பு செய்யறதுக்கு தக்காளி அப்போ தான் நல்லா மசியும் நமக்கு. இப்போ இதெல்லாம் நான் வந்து நல்லா மசிச்சிட போகிறேன், கையால் பிசைஞ்சு விட்டுற போகிறேன். இது நல்லா பிணைஞ்சி விட்டுறணும், எல்லாம் பிணைஞ்சி இந்த தக்காளி எல்லாம் நல்லா நொறுங்கி வரணும். பாருங்கள், நல்லா எல்லாம் கரைச்சிட்டேன், வெங்காயம் எல்லாம் நொறுங்கி வந்துருச்சு, வாசனையும் நல்லாயிருக்கு. இதில் நான் எடுத்து வச்சுருக்கிற 2வது பால், 3வது பால் தேங்காய் அதையும் இதில் சேர்க்குற போகிறேன். சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். அப்புறமா ஒரு 1/2 மக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த மக்கில் ஒரு 1/2 மக்கு தண்ணியை சேர்த்ததுக்கு அப்புறமா மீனை இதில் சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் காரம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம், கம்மியாக வேணும்னா கம்மியாக போட்டுக்கலாம். இந்த மாதிரி வச்சு பாருங்கள், குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்தாச்சு. இப்போ நம்ம அப்படியே தூக்கி அடுப்பில் வச்சுருவோம். இந்த கடாயில் போட்டு இந்த மசிச்ச தக்காளி, புளி எல்லாம் கரைச்சல், தேங்காய் பால் எல்லாம் ஊற்றி மீனையும் போட்டு நான் அப்படியே தூக்கி அடுப்பில் வச்சுட்டேன். யோசிப்பீங்க என்ன இப்படி வைக்கிறோம்னு, நான் கடைசியாக தான் இதை தாளிப்பேன். இங்கே வச்சு முடிச்சதுக்கப்புறம் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதை வந்து நல்லா கொதிக்க விட்டுருவோம். இப்போ நம்ம குழம்பு அப்படியே எல்லாம் கூட்டி எடுத்து அடுப்பில் வச்சோம் பாருங்கள், நல்லா வத்தி வந்துருச்சு. தக்காளி எல்லாம் நல்லா வெந்து மீனும் உடையலை, அப்படியே பார்க்கவே நல்லாயிருக்கு. வாசனையாகவும் ரொம்ப நல்ல வாசனையாக இருக்குது பாருங்கள். மீன் ஒன்று கூட உடையலை, சூப்பராக இருக்குது, உடையாமல் இருக்குது மீனெல்லாம். மீனும் நல்லா வெந்து பார்க்கவே நல்லாயிருக்கு. இப்போ நான் இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சம் தலைப்பால் எடுத்து வச்சுருக்கேன், தேங்காய் பால், அதையும் சேர்த்துக்கிற போகிறேன். நான் திரும்பவும் சொல்கிறேன், உங்களுக்கு தேங்காய் பால் வேணான்னா நம்ம குழம்பு கூட்டுறீங்கல்ல அதோட இறக்கிடலாம். இப்போ நான் அந்த தலைப்பால் தேங்காய் பாலை சேர்த்துக்கிறேன். ஏன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்குமேன்ற ஒரே காரணம் தான். தேங்காய் பால் நம்ம எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோ நல்லது. நிறைய பேர் தேங்காய் பாலெல்லாம் சேர்க்க மாட்டீங்க, வேணான்னா நீங்கள் சேர்த்துக்காமே இருக்கலாம். இது இந்த தேங்காய் பாலை சேர்த்து இப்போ ஒரு கொதிக்க விட்டுருவோம். நம்ம அந்த பால் ஊற்றுனதுக்கப்புறமா பார்ப்போம். நல்லா கொதிச்சுட்டு குழம்பும் நல்லா திக்காக இருக்குது.
இந்த பதம் வந்தோன்னா நம்ம இறக்கிடலாம். ஆஃப் பண்ணிக்கலாம். அடுத்து இதில் மல்லிக்கீரை லேசாக தூவிட்டு இப்போ தாளித்து விட்டுருவோம். இது அப்படியே இருக்கட்டும். நம்ம அடுத்த அடுப்பில் சின்ன கடாயை ஒன்று வச்சுட்டு ஒரு 3 கரண்டி எண்ணெய், சின்ன டேபிள் ஸ்பூனில் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். கடுகு உளுத்தம் பருப்பு 1 ஸ்பூன், வெந்தயம் 1 ஸ்பூன், கொஞ்சோன்னு இந்த கருவேப்பிலையை போட்டுருவோம். இந்த வெங்காயம், சின்ன வெங்காயம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதையும் போட்டுருவோம். போட்டு இது நல்லா பொரிஞ்சிடணும். பொரிஞ்சு பாருங்க. கொஞ்சம் பொன்னிறமாக வந்தோன்னா பாருங்க. இந்த வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் நல்லா பொரிஞ்சிட்டு அதில் நான் ரம்பையும் ஒரு 2 குண்டு சேர்த்துருக்குறேன். அதுதான் இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து இதில் ஊற்றிடலாம். குழம்புல கையை தள்ளி வச்சுக்கணும். நம்ம அப்படியே தாளிச்சு கொஞ்சம் குழம்பு அள்ளி தாளிச்சுட்டு லேசாக இப்படி கிண்டி விட்டுருங்க. மீன் உடையாத அளவுக்கு. அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி. நம்ம வேறு ஒரு பவுலில் சர்வ் பண்ணிக்குவோம். மீன் பாருங்கள் உடையாமல் இருக்குது. இதுதான் கொடுவா மீனுடைய தலை. கொடுவா மீன் தலை இதெல்லாம் காணும். இப்போ ஒளிஞ்சிருச்சு போல இருக்குன்னா. அவ்வளோதான், சூப்பராக ஒரு ஸ்பெஷல் கொடுவா மீன் குழம்பு ரெடி ஆயாச்சு. நல்ல சூடாக, நல்ல ஸ்மெல், பார்க்கவே அழகாக இருக்குது. நாங்கள் ஆல்ரெடி ஒரு கொடுவா மீன் குழம்பு போட்டிருக்கோம் எங்கள் சேனலில், அதையும் செக் பண்ணுங்கள். இது ஸ்பெஷலாக இன்னொரு ஈஸி மெத்தடில் செய்யக்கூடிய ஒரு ஸ்பெஷல் கொடுவா மீன் குழம்பு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு சொல்லுங்கள். இன்லா சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து நல்ல நல்ல வீடியோஸோடு உங்களை சந்திக்கிறோம். until then bye. எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் நல்ல வீடியோவாக போடுறோம் எங்கள் மருமக சொன்ன மாதிரி. ஓகே, பாய். சமைக்கும் போது ஒரு லவ்வோட சமைக்கணும்டா, அதான் பாதி ருசியே. வெங்காயம் நறுக்கும் போது கூட ரசிச்சு நறுக்கணும், லவ்வோட.